சாப்பிடல. அப்பவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. சுரேன் Suren, I'm really happy for you. Thank you so much. Thank you, Suren. அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீகணேஷ் சார், யுத்தேஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திரும்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சுன்னா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வி தான் என்னோட கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாம என்னால் இது பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்ல வந்த போது சாப்பிடல. அப்பவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க இந்த வீணுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பாக்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்றேன். உங்களுக்கு அப்புறம் சுரேன், சுரேன், I'm really happy for you. Thank you so much. Thank you, சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாருக்கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திரன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிச்சிருக்காங்க மறக்கல. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேற யாராச்சும் அப்புறம் காஸ்டுக்கு வேற. ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலிசேஷனி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மென்ஷனுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. ஏற்றுக்கிட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நான் என்ன பேசணும் வந்தேன், திடீர்னு அது உங்கள் கேமராலாம் பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த்.
நன்றி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த திரும்பவும் சொல்றேன், கரெக்ஷன். என் பேர் அஞ்சனா. நன்றி. சாரிங்க மன்னிச்சிருங்க. அது மன்னிச்சிருங்க. அது அது ஏதோ அது அந்த அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருக்கேன். சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்க வந்து நான் வேலையை விடும் போதே எனக்கு 26 வயசு ஐடில வேலை விடும் போது, அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்ல தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்துல காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல, குழப்பமா இருக்குன்னு. அப்ப டக்குன்னு வந்து அந்த சோஃபா பக்கத்துல கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிரும், முதல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமால ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்துல காசு போகணும், காசு தீந்துருமே இருந்தது. அவன் காசுலாம் தீர்ந்து 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மள வந்து ஒரு இவ்வளவு நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது. அவனோட ஜேர்னில நான் இருக்கேன், என்னோட ஜேர்னில அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட காலத்துல அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ரெடில்ஸ்ல இருந்தேன், ஸ்பாட் வந்து படப்பையில. எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா. தனியா போறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில ஏறுங்க, உங்களுக்கு தனியா நீங்க போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தா 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பாத்துக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூட்டு போயிடறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மத்த வண்டியில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போனா சாயங்காலக்குள்ள போயிடலாம். அந்த வண்டியில ஏத்திட்டு அவன் பிரேக் அடிச்சு அங்க கிரீன் சிக்னல் இருக்கும் போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டா, அப்பதான் ரெட் இருக்கும் போது பிரேக் நிக்கும் பாய், இப்ப அடிச்சது கரெக்டா இருக்கும்னா. ஆனா அந்த வண்டியில ஏறி உட்காந்தேன், எங்க கொண்டு போய் விட போறான், என்ன பண்ண போறான், எங்க கொண்டு செலவு போறான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கேன். அவன் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்ல யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு ஹீரோ உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்தின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துல வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்துல ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட் இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு ஆர்கானிக்கா அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மாசம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான். பட் அவன் ஒரு பார்த்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவையவா கொண்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா, அந்த மாசம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தனால்தான் அவன் இங்க வந்திருக்கான். டேய் ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர்ப்பா. அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர் பாக்குறதே அவ்வளவு அழகா இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்ற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த இடத்துல அந்த எங்க இக்கு வரணுமோ அங்க இக்கு வரணும், எங்க இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகவும் இது பண்ணணுன்றத முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அவ்வளவு சிங்க்ல நடக்கும், அவ்வளவு இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி, அவனோட